ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் பேஜ் கூட இருக்காது, பாதி இதாக இருக்கும். பார்த்தா அப்படியே ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் எஸ், சிம்பிள் தான். பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். என்னப்பா இது ஜஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தானே, படிச்சிடலாம். பட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணணும். லைக் அது ஜியோகிரஃபியாக இருக்கலாம், பாலிட்டி, கவர்னன்ஸ், சொசைட்டி, இந்த மாதிரி அக்ராஸ். இப்போ சயின்ஸ், ஹெல்த் ரிலேட்டடாக WHO இதாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இட் இஸ் அக்ராஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? அதனால் இது ஒரு வாஸ்டான ஏரியா தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, செகண்ட் வந்து மெடிவல் ஹிஸ்ட்ரி, தேர்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்ன தான் நம்ம தனியாக படித்தாலும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கீவேர்டு. நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். INM இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் TNPSC குரூப் 1 படிக்கிறீங்கன்னாலும் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்கும். அதில் INMக்கும் அங்கே வந்து INM ரிலேட்டடாக அங்கேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிரஃபி, physical, social, economic geography of India and the world. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக NCERTs படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜியோகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் டச் பண்ணால் போதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டி அண்டு கவர்னன்ஸ். இதில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத் ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட் இஷ்யூஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கீவேர்டு இருக்குது, தட் இஸ் கால்ட் எக்ஸெட்ரா. ஸோ இப்படி வந்து டாபிக்ஸ் கொடுக்கும்போது பாலிட்டி இவ்வளோ தானா அப்படியெல்லாம் இல்லை. எக்ஸெட்ரானா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் என்ன வேணாலும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இது எதுவும் பேனிக் ஆக தேவையில்ல. நம்ம லக்ஷ்மிகாந்த் படிச்சுட்டு அண்ட் பேசிக்ஸ் NCERT ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் படிச்சுட்டு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அதில் பேனிக் வரதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து economic and social development, sustainable development, poverty, inclusion, demographics, social sector initiatives, INGI, etc. Okay, economic and social development அப்படின்னு வரும்போது இதில் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை பற்றியும் கேட்போம், பாவர்ட்டி, இன்க்ளூஷன். ஸோ இட் மீன்ஸ் வெறும் எக்கனாமிக் டேர்ம்ஸ் அப்படியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுட்டு ஏதோ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயும் எப்படி வந்து லைக் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி சொல்கிறது, how it is how we are growing with respect to our economy and as well as our social development. சரிங்களா? ஸோ அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். இட் ஷுட் பி சஸ்டைனபிள் ஃபார் தி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு யூஸ். அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இது நம்ம டாபிக் பை டாப்பிக்காக படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். NCERTஸ்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸுமே வந்துடும். அதுக்கு தவிர நம்ம மற்ற கோர் புக்ஸ்லாம் நம்ம கான்செப்ட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை.
அடுத்தது general issues on environmental ecology, biodiversity, climate change that do not require subject specialization. ஓகேங்களா? இது என்னென்னு எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி climate change தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு இதோட வெயிட்டேஜ் அதிகமாகவே தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு. ஈவன் இட் இஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸு. இது வந்து பேசிக்ஸ் இருக்கும் வித் லிட்டில் பிட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்மளோட என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே வந்து மோர் தேன் எனஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேப்பர் 1ஓட சிலபஸ். ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும், பட் நம்ம எல்லாமே ப்ராப்பராக போச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி தான். குயிக்காக படித்து முடிச்சுட்டு குயிக்காக போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம மக்களுக்கு ஹாப்பியாக சர்வ் பண்ணலாம். ஓகே, மூவிங் ஆன் டு பேப்பர் 2. பேப்பர் 2 நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் அ குவாலிஃபையிங் பேப்பர். ஜஸ்ட் அ குவாலிஃபையிங் பேப்பர் தானே அப்படின்னு விட்டுற முடியாது. பிகாஸ் நல்லா விழுந்து ஜிஎஸ் ஒன்லாம் படித்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் படிச்சுட்டு சிஎஸ்ஆர்டில் கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. குவாலிஃபையிங் பேப்பர் தானே, எனக்கு தெரியும்ப்பா, காம்ப்ரிஹென்ஷன் தானே, எழுதிடலாம்ப்பா, என்ன ஜஸ்ட் பேசிக் ஆப்டிடியூட் தானே. அப்படி இல்லை, கண்டிப்பாக அதில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதோட டாபிக்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. அதாவது இங்கே தான் நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப படிச்சுட்டோன்னா அறிவாளித்தனமாக வந்து இல்லை இந்த பேசேஜில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ராங்கு, எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஆர்டிகிள் 14 வந்து சேஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இந்த பேசேஜில் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, சச்சா இல்லையே இது தப்பே, ஆர்டிகிள் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி தானே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணும். பட் வந்து அந்த பேசேஜில் ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தா அந்த கொஷினுக்கு ஆன்சர் அந்த பேசேஜில் என்ன இருக்கோ அதுதான். கொஷினில் வந்து ஆர்டிகிள் 14 ஹியர் ரெஃபர்ஸ் டுனா ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் அந்த இடத்துல அது ஆன்சர். இதுதான் வந்து அவங்க நம்மளை இந்த மாதிரி தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்ஷனில் கொஷின் கேட்குறது. இதில் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறது, நம்மளை வந்து சம்டைம்ஸ் ஒரு சினாரியோ கொடுத்து அந்த காம்ப்ரிஹென்ஷனில் மேபி இதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சினாரியோக்கு எந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது பேர் தான் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி. இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் வரும்னா, யூஸ்வலாக வந்து இந்த வென் டயக்ராம் கொடுத்து கொஷின் கேட்குறது, கிரிட்டிக்கல் ரீசனிங்கு, சிலாஜிசம், இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஓகேவா? இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக். இப்போ ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக் கொடுத்துருக்காங்க, ஆல் கேட்ஸ் ஆர் நாட் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? இது அப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் இதெல்லாமே வரும். நம்ம அடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றா படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஏரியா தான், அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். திஸ் இஸ் ஆக்சுவலி ரியலி ஒரு நல்ல ஏரியா இந்த கொஷின் பேப்பரில். கண்டிப்பாக வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கும்.
அப்போ எப்படி நம்ம ஒரு ப்ராப்பரான டெசிஷன் மேக் பண்ணுறோம் அண்டு எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆக்சுவலி அதுக்கு வெயிட்டேஜ் நல்லாவே வந்து இருக்கணும், இன்னுமே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ரொம்ப நம்மளோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான் சொல்லுவேன் இது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா தான் கேம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா, இந்த கிளாக் பேஸ் பண்ணி வர்றது, கேலண்டர் பேஸ் பண்ணி வர்றது, இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு அண்ட் பிளட் ரிலேஷன்ஸு, கோடிங் டீகோடிங், மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஜெனரல் மென்டல் எபிலிட்டிலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் நம்ம அதில் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுவோம். ஒரு சிலர்லாம் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம சீரீஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஏரியா, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் நியூமரசி, நம்பர்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஸ், இதுலேயே எக்ஸட்ரா இருக்குங்க. ஸோ பேசிக் நியூமரசியில் என்ன வரும், லைக் யூஷுவல் நியூமரிக்கல் ஆப்டிடியூட்ஸ் வரும், அல்ஜீப்ரா வரும், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே நமக்கு வரும். அண்ட் வந்து எஸ், இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது, கிளாஸ் 10 லெவலில் தான் இருக்கும், அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இட் இஸ் அகெயின் ரொம்ப பெரிய டஃப்பான ஏரியா கிடையாது. இதில் வந்து இந்த டேபிள்ஸு, பார் சார்ட்டு, பை சார்ட்டு, இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் டேட்டா கொடுத்துட்டு அதை இன்டர்ப்ட் பண்ணி விஷயம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் வந்து அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கொண்டு வரணும், கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிசாட். பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எஸ், இட் இஸ் ஈஸி. பட் நம்ம அதுக்காக வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலான்னு இக்னோர் பண்ணக்கூடாது. we have to spend considerable amount of time. நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு 2 hours ஒதுக்குனீங்கன்னா போகும். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே 1 hour, சண்டே 1 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும். ஓகே? ஸோ நம்ம வந்து இப்போ பேப்பர் 1 பார்த்தாச்சு, பேப்பர் 2 பார்த்தாச்சு. பேப்பர் 1 வந்து மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க, பேப்பர் 2 வந்து குவாலிஃபைங் பேப்பர் 33% ஸ்கோர் பண்ணும். ரெண்டுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஓகே? ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸோடது. நெக்ஸ்ட்டு மெயின்ஸோடது வந்து கொஞ்சம் லாங்காக தான் போகும். நான் மெயின்ஸோட வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எஸ்ஏ பேப்பர், அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 இருக்கும். அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அந்த ஒரு வீடியோ பெரிய வீடியோவாக வரும். இப்போதைக்கு பிகினிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இது நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம படிப்போம், சம்மந்தமே இல்லாத ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்போம், அது நமக்கு தேவையே இல்லையான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒன்ஸ் குரூப் 1 எழுதி நான் வந்து மெயின்ஸ் வரைக்கும் நான் போனேன். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சுட்டு இந்த டாபிக் வந்து நான் முடிச்சுட்டேன்னு ஹைலைட் பண்ணுவேன். அப்படி ரொம்பவே ஒரு ப்ராப்பராக எனக்கு அந்த சிலபஸில் இருந்து தான் ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் இந்தந்த ஏரியா வெயிட்டேஜ் வரும்போது நம்ம அட்டம்ப்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை எல்லாமே பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ எஸ், சிலபஸ் வந்து கோத்ரூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி சிலபஸ் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸும் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Bye.